வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து டெலகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். டெலகிராம் லிங்க்ல கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெய்லி நிஃப்டியோட லைவ் அப்டேட் வரும். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். கனெக்ட் ஆகி செக் பண்ணி பாருங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா இந்த ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வீடியோ இருக்கும். ஒன் பை ஒன்னாக ஸ்கிப் பண்ணாமல் பயிற்சி பண்ணிகிட்டே பண்ணுங்க. கண்டினியூவாக பண்ண வேண்டாங்க. ஒரு 2-3 மணி நேரம் கேப் விட்டு ஒரு வீடியோ பார்த்தா அதை பயிற்சி பண்ணிட்டு அடுத்தடுத்ததுக்கு போங்க. ஒரு 70-80% இந்த உங்களுடைய இது புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ட்ரேடிங்க்கு நம்மளுடைய கோர் கான்செப்ட் அதில் தான் இருக்குது. ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னால் இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இதுவே உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அதுக்கு பின்னாடி அப்டேட்டர்ஸ் வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் ஏதோ மிஸ் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட் வீடியோஸும் வரும். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் நேற்று பார்க்கும்போது சப்போஸ் இந்த இடத்துல இருந்தா ஒரு ரெசிஸ்டன்ஸு ஒரு சப்போர்ட்டுக்கு வந்துட்டு மேலே வந்துட்டுருக்கான்னு பார்த்தோம். இன்றைக்கி அதுக்கு பின்னாடி என்ன வந்துட்டா அங்கேருந்து அந்த ஹையை பெருசாக உடைக்கல, அப்படியே கீழே வந்துட்டான்னா ரெசிஸ்டன்ஸுக்கு போகலை. இல்லை ரெசிஸ்டன்ஸுக்கு போகாமல் ஒரு கட்டத்தில் அப்படியே கீழே வந்துட்டேன். ஏன்னா பாருங்கள், இங்கேருந்து ஒரு பெரிய மூவ் இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணியிருந்தா தான் பை ட்ரெண்டுக்கு போயிருக்க முடியும். பட் அவன் இந்த இந்த பெரிய மூவில் ஒரு 50% வரைக்கும் மேலே வந்துட்டான். இந்த மாதிரி மூவ்மெண்ட் நடத்துனா இப்படி தான் நடக்கும். ஒரு 50% வந்து அப்படி கவர் பண்ணிவிடுவான். 70%, 50% வந்து கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டான். இதை வந்து நம்மளுக்கு ட்ரேடிங்க்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 50 மினிட்ஸில் இப்போ இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே இறங்கின வேகத்துக்கும் மேலே போகிற வேகத்துக்கு பாருங்கள். ஒரு மூவ், ஒரு ட்ராப்பு, இப்படியே தான் போயிருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே மெதுவாக போயிட்டு இருந்துக்கிறான். புரிஞ்சுங்களா? இப்படி தான் நடந்திருக்கு மார்க்கெட்டில். இப்படி போயிட்டு இருந்த ஒரு கட்டத்தில் வந்து அவன் மறுபடியும் வந்து இந்த லோ உடைச்சு ரிவேஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா? அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இது வரைக்கும் இது லோ, அடுத்த லோ, அதுக்கடுத்து லோ, அதுக்கடுத்து லோ அப்படின்னு வரும்போது இது ஃபர்ஸ்ட்டாக பிரேக் பண்ணி விட்டான் பாருங்க. அப்போவே வந்து மறுபடியும் வீக் ஆயிடுச்சு, மறுபடியும் கீழே திரும்புறான் அப்படின்னு நினச்சிக்கலாம். இங்கே வந்த வேகத்துக்கு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு ஒரு 4-5 கேனில் வந்தது. இந்த இடத்த தொடர கிட்டத்தட்ட 40 கேனல் போயிருக்கு. புரிஞ்சுங்களா? இது எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன கால்குலேட் பண்ணணும். அப்போ வேகம் வந்து பெருசா இல்லை பையிங் சைடு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இங்க வந்த வந்த ஃபோர்ஸ் பாருங்க. 1 கேன்லு, 2 கேன்லு, 3 கேன்லு, 4, 5 கேன்லு, 6, 7 கேன்ல இங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிற அதே தூரத்தை மறுபடி போய் ரீச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 கேனல் எடுத்திருக்கா. சரிங்களா? 40 கேனல் 30 கேனலுக்கு மேல எடுத்திருக்கா. அப்போ வேகம் இல்லை. அப்போ அதே மாதிரி போனவன் வந்து கீழே வந்தா இந்த லெவல் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணா நெக்ஸ்ட் மேலே போகும்போது இந்த ஹைக்கே போக முடியல. அப்போ மார்க்கெட் வந்து வீக் ஆயிடுச்சு, மறுபடியும் கீழே திரும்ப போறா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே அந்த மாதிரி நடக்கல பாருங்க. இங்கே அந்த மாதிரி நடக்கல. ஆனால் இங்கே வந்து அந்த ஹையை உடைக்க முடியல. ஆனால் லோ உடைச்சு காட்டிட்டேன். லோ உடைச்சு காட்டினோடனே இங்கேயே பாருங்க, மேலே போயிட்டு கீழே வந்தாலும் இந்த லோ உடைக்க முடியல. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது இப்போ இங்கே இடத்துக்கு மேலே போயிட்டு கீழே வந்தவே இந்த லோவுக்கு வர முடியல. நீங்கள் இந்த லோவு கணக்கு வைக்கக்கூடாது. ஏன் இந்த லோவு கணக்கு வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, ஆல்ரெடி வந்து கீழே வந்துட்டு மேலே போயிட்டு போனது. அப்போ இந்த ஏரியா இதுதான் லோவாக இருக்கு. அப்போ இந்த ஹையை உடைச்சிருந்தனா தான் இந்த லோவை நீங்கள் கணக்கு வைக்கணும். இந்த ஹையை உடைச்ச பின்னாடி அப்போ இந்த லோவை நீங்கள் வந்திருப்பீங்க. அடுத்தது இந்த இந்த ஹையை உடைச்ச பின்னாடி இந்த லோவுக்கு வந்திருப்பீங்க. சரிங்களா? இந்த ஹையை உடைச்ச பின்னாடி இந்த லோவுக்கு வந்திருப்பீங்க. இப்படித்தான் வரணும். இப்போ அது வந்து போயிட்டு இந்த லோ உடைச்சிருக்கான் பார்த்தீங்களா? உடைச்ச பின்னாடியே வீக் ஆயிடுச்சு. மேலே போகிறா, ஹைக்கு போக முடியல. எகைன் வந்துட்டு லோ உடைக்கிறான். எகைன் மேலே போகிறான். இந்த ஹைக்கு போக முடியல. எகைன் லோ உடைக்கிறான். இதுதான் நடந்திருக்குது மார்க்கெட்டில். இப்போ கண்டினியூ இந்த ட்ரெண்ட் மாறுறத அப்படியே சேஞ்ச் ஆகிறது கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த சேஞ்ச் ஆகிறது கண்டுபிடிச்சாவே ரொம்ப ஈஸியாகிடும். இவ்வளோதான் பை ட்ரெண்ட்லேருந்து செல் ட்ரெண்டுக்கு திரும்பிட்டா மறுபடியுமே இதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே ஈஸியாக நம்ம ட்ரேட் சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த ரிவேஸ் ஆகிற இடங்கள் ட்ரெண்ட் மாறுற இடத்த நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இதில் பெருசாக இது பண்ணுறக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எளிமையாக கற்றுக்குங்க.
ஒவ்வொரு வீடியோஸ் பாருங்க. நான் சொல்லிக்கிறேன், அந்த பிகினர்ஸ் கைடில் இருக்கிற வீடியோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு முழுமையாக புரியும். ஓகே, ரைட். அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.